ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப் தான். மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த இதில் 4 போஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை. அது என்னென்ன, அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதெல்லாம் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மெட்ராஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. அதில் வந்து நிறைய வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து 5th of April தான். இதில் என்னென்ன வேகன்சி வந்து விட்டுருக்காங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு வந்து 28 வேகன்சி வந்து இருக்குது. அதுக்கு வந்து 3 years டிப்ளமோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருக்கணும். இது ஸ்ட்ரிக்டாகவே வந்து பார்த்தோன்னா 3 years ஃபுல் டைமில் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா, அவங்க வந்து 2024 இல்லை 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா 26 அப்படின்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் மெயின்டெனன்ஸ், அது வந்து மெக்கானிக்கல். அந்த 3 years வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுக்கும் சேம் 2023 இல்லை 2025 பாஸ் அவுட் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தோன்னா 26 தான். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல், இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். இதுக்கு டோட்டலாக 3 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கும் 36 தான் ஏஜ் லிமிட். இதில் எல்லா வேகன்சிக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 26 தான். மினிமம் வந்து பார்த்தோன்னா 18 years. அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 2 வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் ரிகர் வந்து பார்த்தோன்னா 1 வேகன்சி, டெக்னிக்கல் வெல்டருக்கு 2, ஜூனியர் செக்ரட்டரியேட் கம் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து 2 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. SC STக்கு வந்து 5 yearsம், OBCக்கு வந்து 3 years, PWBDக்கு வந்து 10 years வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 10, ஓபிசியாக இருந்தால் 13 years, SC STயாக இருந்தால் 15 years அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமோ வந்து இன்ஜினியரிங்ல வந்து முடிச்சிருக்கணும். இது கெமிக்கல் இன்ஜினியரிங்னா அதுக்கான ரெலவெண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்கணும். இது மெக்கானிக்கல்னா எதர் மெக்கானிக்கல் இருக்கலாம், மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. போஸ்ட் 1லேருந்து 4க்கு வந்து பார்த்தோன்னா அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அந்த இதுக்கு வந்து 1 year வந்து ப்ரொபேஷன் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ஸ்டைப்பண்ட் வந்து இருக்கும். அந்த ஸ்டைப்பண்ட் வந்து பேசிக் பே, DA, HRA எல்லாத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதுக்கான ரெலவெண்ட் இதுதான் வந்து ஸ்டைப்பண்டா தருவாங்க அப்படின்றாங்க. 1 year கம்ப்ளீஷனுக்கு அடுத்து வந்து 3 years வந்து பாண்டில் இருக்கணும். அதாவது அந்த 1 year சேர்த்து 3 years வந்து பாண்டில் இருக்கணும். அந்த பாண்டுக்கு வந்து 2 lakhs வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது போஸ்ட் 5, 6, 7க்கு வந்து பார்த்தோம்னா டைரக்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான், எந்த ப்ரொபேஷன் பீரியட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து CBT அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும். அது வந்து சென்னையில தான் நடக்கும் அப்படின்றாங்க. எந்த இதுக்குன்னா போஸ்ட் 5, 6, 7க்கு மட்டும்தான் இந்த போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இது போஸ்ட் 1 to 4க்கு வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுமே இல்லை. மார்க்ஸ் வெயிட்டேஜ் பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட் ஜாப் தான். 5, 6, 7க்கு மட்டும் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து 90 minutes. ஃபர்ஸ்ட் 30 minutes வந்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அடுத்து 60 minutes வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் 60 marksக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா பார்ட் 1 அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 0.33 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றாங்க. இது பார்ட் 2க்கு வந்து பார்த்தோன்னா 0.50 நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 18th March ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 5th of April. நீங்கள் இன்னும் இதை வந்து அப்ளை பண்ணலைன்னா போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.